கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Isaiah chapter 30 verse 18. The Lord longs to be gracious to you. Therefore, he will rise up to show you compassion. ஏசாயா 30 அதிகாரம் 18 வசனம். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். Have you ever felt that God is silent while your situation grows harder day by day? உங்கள் சூழ்நிலை ஒவ்வொரு நாளும் கடினமாக மாற மாற கர்த்தரும் அமைதியாக இருப்பது போல உணர்கிறீர்களா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கும் நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறாராம். ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, நம்ம அநேக காரியத்துக்காக கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறோம் அல்லவா? ஒருவேளை உங்கள் பிள்ளைகளின் திருமண காரியமாக இருக்கலாம், அல்லது ஒரு ப்ரொமோஷனாக இருக்கலாம், அல்லது ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம். ஏதோ ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கீங்க. சிலர் அநேக காலமாக நம்ம கர்த்தரிடத்துல காத்திருக்கிறோம். ஆனா ஏன் கர்த்தர் அமைதியாக இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பல கேள்விகளோடு இருக்கிறோம். ஆனா இந்த வசனத்துல சொல்லி இருக்கிறது, கர்த்தரும் நமக்காக இறங்கும்படி அவர் காத்திருக்கிறாராம். கர்த்தர் எதற்காக காத்திருக்கிறார்? அவருடைய வேலை வரும்படி, பிதாவுடைய வேலை வருவதற்காக அவரும் காத்திருக்கிறாராம். இந்த காத்திருக்கிற காலத்துல நம்ம முற்றிலுமாக நம்ம கமிட்மெண்டோட கர்த்தருடைய சமூகத்துல நம்ம முழுமையாக அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து நம் உண்மையாக அவரை நேசித்து ஆராதித்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் அவருடைய வேலையிலே நமக்கு அந்த காரியத்தை அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். நம்ம பாவத்திலிருந்து, நம்மளுடைய சாபத்திலிருந்து, நம்மளுடைய அக்கிரமங்களிலிருந்து நம்ம வெளிவந்து நம் பரிசுத்த வாழ்க்கையில நம் பரிசுத்தமான ஜீவியத்துல நாம் நடந்து அவரை கை கொள்ளும் போது, அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளும் போது நிச்சயமாகவே அவர் நமக்கு மனதிருக்கும்படி அவர் நமக்காக எழுந்திருப்பாராம். பிரியமானவர்களே, நம் கர்த்தர் மனதிருக்கும் உள்ள தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். இந்த நாளிலே அவர் உங்களுக்கு மனதிறங்கும்படி, அவர் மேல மனதிறங்கி இறங்கும்படியாக அவர் காத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இதை விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாக உங்கள் காத்திருக்கிற காரியத்துல கர்த்தர் அவர் விடுதலை தருவார். அவருடைய நேரத்திலே அவர் தர அவர் வல்லவராய் இருக்கிறார். Today, God reminds us that even in seasons of waiting, His heart is full of grace and mercy towards us. Trust His timing, remain humble before Him, and be assured that the Lord will rise up to show you compassion. நீ விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் மக்க நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் இரக்கம் செய்கிற தேவனாக இருப்பதற்காய் மக்க நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் எங்களுக்காக மனதிறங்கும்படி, அப்பா, நீர் எழுந்திருப்பதற்காக மக்க நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த விசுவாசத்தோட இந்த வசனத்தை ஜெபித்து ஆண்டவரே இடத்துல காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே, அப்பா, இந்த நாளிலே கர்த்தாவே அவங்க காத்திருக்கிறதுக்கு ஒரு முடிவை கட்டளிட்டு அப்பா அற்புதங்களை செய்யுங்கப்பா. உண்மையே நம்பியிருக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஒருபொழுது வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.